ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 28, 2025. நாம் அனைவரும் பாபாவுடைய மிகுந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாவோம். பாபாவை எப்போது வேண்டுமானாலும் நமது அருகாமையில் அழைத்துக் கொள்வதற்கான அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாபாவின் சக்திகளின் மீதும் நமக்கு அதிகாரம் ஏற்பட்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பாபாவுடன் தொடர்பை இணைத்து கொள்ள முடியும். பாருங்கள், உலகில் ஒரு பெரிய மனிதர் தனது தொலைபேசி எண்ணை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை தொலைபேசியில் அழைக்கலாம், நான் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறுவார் என்றால் நமக்கு எவ்வாறு இருக்கும்? எத்தனை கவலையற்றவராக ஆகிவிடுவோம். ஆனால் இப்போதோ நேரடியாக சர்வசக்திவானோடு நமக்கு தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் தொடர்பை இணைத்து விடுங்கள் என்று பாபா நமக்கு கூறியிருக்கின்றார். உங்களுக்காக எப்போதும் நான் ஃப்ரீயாக இருக்கின்றேன். உங்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றேன். உங்களது விஷயங்களை கேட்பதற்காக என்னிடம் எப்போதும் நேரம் இருக்கிறது. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் போதும், நான் உடனடியாக உங்களிடம் ஓடி வருவேன் என்று அதிகாரத்தை நம்மிடம் கொடுத்து விட்டார். எனவே இந்த கலையை கற்றுக்கொள்வோம். நீண்ட பயிற்சியின் பின்னர்தான் இந்த கலை நமக்கு கை வருகிறது. நமது பரம தந்தையோடு நினைவின் தொடர்பை இணைத்து விடுவோம். அவ்வாறு செய்வோமானால் நாம் வெளிச்சத்திற்கு வந்து விடுவோம். ஞானத்தின் வெளிச்சம் நமக்கு கிடைத்துவிடும். நமது சக்திகள் விழிப்படைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் நம் மூலமாக வெளிச்சம் கிடைக்கப்பெறும். எனவே வாருங்கள், நேரடியாக சர்வசக்திவானோடு நமது தொடர்பினை இணைத்துக் கொள்வதற்கான பயிற்சி செய்வோம். 2 இடங்களிலும் தொடர்பை இணைக்க முடியும். பரந்தாமத்திலும் இணைக்க முடியும், சூக்ஷ்ம உலகிலும் இணைக்க முடியும். ஆனால் இதற்காக நீண்ட காலம் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமானதாகும். நாம் அனைவரும் நினைவு செய்வோம். பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை நினைவு கூறுவோம். ஒருவர் எந்த அளவிற்கு வைஸ்லெஸ், அதாவது விகாரங்களற்றவராக இருப்பாரோ, எந்த அளவிற்கு அவரது புத்தி பரிசுத்தமாக இருக்குமோ, அவர் நேரடியாக பாபாவுடன் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நமது புத்தியை எப்போதும் வீணான விஷயங்களில் பிஸியாக வைக்காமல், சாதாரண எண்ணங்களில் பிஸியாக வைக்காமல், வேலை விவகாரங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் பாபாவுடன் இணைப்போம். நமது புத்தி இப்படிப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கும் என்றால், எவ்வாறு போன் லைன் எங்கேஜாக இருக்கிறதோ அவ்வாறு பாபாவுடன் தொடர்பு ஏற்படுவதில்லை. எனவே புத்தியை தந்தையோடு இணைப்பதற்கான சகஜமான விதிமுறை என்னவென்றால், பெரிதாக பயிற்சிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். முழு நாளும் அவ்வாறு செய்து கொண்டே இருப்போமானால் நமது நினைவின் தொடர்பு தந்தையோடு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் விரும்பும் போது அவருடன் தொடர்பு கொள்ள முடியும். எனவே அனுதினமும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். நான் பாபாவுடன் நினைவின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். என் மனதின் விஷயங்களை அவரிடம் நான் கூற வேண்டும். ஏதோ பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ மாயா வந்துவிட்டது, ஏதோ வீணான சிந்தனை வந்துவிட்டது, ஏதோ கவலை மனதை துன்புறுத்துகிறது. உடனடியாக பாபாவுடன் தொடர்பு கொள்வோம். ஹலோ பாபா, இந்த பிரச்சனை வந்துவிட்டது, இந்த கவலை ஏற்பட்டு விட்டது, இதனை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த கவலையினை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பாபா? நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு பாபாவுடன் தொடர்பு கொண்டதுமே வெற்றியடைவதற்கான சக்தி கிடைத்துவிடும். பிரச்சனைக்கான தீர்வு புத்தியில் வந்துவிடும். பிரச்சனைகள் பாபாவிடம் சென்றுவிடும். இறைவன் எனும் நண்பன் நமது பிரச்சனைகளை அழித்து விட்டார் என்று அனுபவமாகும். பாபா நம்மை லேசாக்கி விடுவார். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் புத்தி என்ற தொலைபேசி அழைப்பை பாபாவுடன் இணைப்போம். பரந்தாமத்தில் மகா ஜோதியானவரை காட்சிப்படுத்தி பாருங்கள். தொடர்ந்து நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். 2வது விஷயம், பாப்தாதாவை சூக்ஷ்ம உலகில் பார்க்கிறோம். தெளிவாக அவரது தெய்வீக சொரூபத்தை காண்கிறோம். ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தெய்வீகமான கிரணங்கள் பரவுகின்றன. நெற்றியில் மகா ஜோதியானவர் ஜொலிக்கின்றார். எனவே ஒரு முறை சர்வசக்திவானோடு தொடர்பு கொள்வோம். மற்றொரு முறை சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவோடு தொடர்பு கொள்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாபாவுடன் தொடர்பு கொள்வோம். ஓம் சாந்தி.